நம்ம தினமும் நிறைய வகையான உணவுகள் சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். ஆனால் அந்த உணவுகளில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்குள்ளே ரீச் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு கொஸ்டின் மார்க்கு தான். இதில் நிறையா ஜிம், நிறையா எக்ஸசைஸு அண்ட் தென் டயட்டு இந்த மாதிரி நிறையா பிளான்ஸ்லாம் நம்ம வச்சுருக்கோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும்னு. ஆனால் நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறோமா? ஏன்னா நிறையா வகையான டிசீஸ் வந்து நம்மளுக்கு அட்ராக்ட் ஆகிட்டே தான் இருக்குது. நம்மளை வந்து பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்கோம் அந்த ஒவ்வொரு டிசீஸ்லேயும். நம்ம ஃபுட்டை வந்து எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம், அந்த சத்துக்கள் எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ விலங்குகளும் பறவைகளுக்கும் அந்த அளவுக்கு வந்து நம்ம பாதிக்கப்படுற அளவுக்கு அவங்களும் பாதிக்கப்படுறாங்களா அப்படின்னா இல்லை. ஏன்னா அவங்க நேச்சரோட ரொம்ப கனெக்டடாக இருக்காங்க. ஸோ நம்ம வந்து நேச்சரை விட்டு கொஞ்சம் அவாய்டாக தான் இருக்கோம். ஏன்னா நல்ல டேஸ்ட் வரணும், நல்ல விதவிதமாக சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே நம்ம போயிடுறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு வந்து ஃபுட்டை வந்து உட்கிரச்சி அதோட சத்துக்களை உட்கொண்டு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு மேஜர் பார்ட். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஆயில் நிறையா சேர்த்துனா நம்மளுடைய டேஸ்ட் அதிகரிக்கும்னு சொல்லிட்டு நம்ம நிறையா ஆயில் சேர்த்துனதும் உண்டு. ஏன்னா நான் கூட வந்து சின்ன வயசில் இந்த மாதிரி நிறையா ஆயிலெலாம் சேர்த்திருக்கேன். ஆனால் ஆயில் அதிகமாக சேர்த்துனா நம்மளுடைய வாழ்நாள் ஆயில் குறைஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறதையே நம்ம இப்போ தான் வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இதில் நம்ம நிறைய டைம்ஸ் என்ன பண்ணிடுறோம்னா ஓவர் குக் பண்ணிடுறோம், ஓவராக பாயில் பண்ணிடுறோம். அதில் சில சத்துக்கள் வந்து என்ன ஆகுதுன்னா அதை குக்கிங்லேயே வந்து இதுவாகிடுது. ஸோ ஆயிலும் இல்லாமல் பாயிலும் அதிகமாக இல்லாமல் நம்ம ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிற பற்றியான புக்கு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய புக் நோ ஆயில் நோ பாயில். இதை வந்து மூவா அப்பன் அவர்கள் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த புக்கை பார்த்தோன்னே எனக்கே ஒரு சின்ன ஷாக் தான். இன்னும் ஆயிலும் இல்லை, பாயில் பண்ணுற வேலையும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், 90% இதில் டோட்டலாக பாயில் அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் நம்மளுக்கு நிறையா டேஸ்டான ஃபுட்டு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் டக்குன்னு யோசிப்பீங்க. அவ்வளோ டேஸ்டான ஃபுட்டு மட்டும் இல்லை, இதில் அவ்வளோ வகையான ஃபுட்டும் இதில் இருக்குது. ஸோ அடுப்போ சமையலறையோ எதுவுமே இல்லாமல் எந்த நேரத்துலையும் எந்த பிளேஸ்க்கு எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டை இந்த ஒரு புக் இருந்தால் நம்ம கண்டிப்பாக ஈஸியாக சமைச்சு சாப்பிட்லாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம நிறையா டிசீஸ், அதாவது சளி, காய்ச்சல், தொழுநோய், மூட்டு வலி, முதுகு வலி, ஏகப்பட்ட டிசீஸ்க்கும் எந்தெந்த மாதிரி உணவுகளை வந்து உட்கொண்டா, அதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம ஆதி காலத்துலேருந்து சொன்னது தான் உணவே மருந்து அப்படிங்கிறது தான். எஸ், நம்ம ஃபுட்டை டேஸ்ட்டாக மட்டும் இல்லாமல் அதில் இருக்க சத்துக்களும் குறையாமல் அந்த உணவை வந்து நம்ம எடுத்துக்கும் போது எந்த வகையான டிசீஸையும் வந்து நம்ம அதுலேருந்து விடுபட்டு ஈஸியாக வந்து நம்ம வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறாரு. ஸோ இயற்கையோட நம்ம ஈஸியாக இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா கனெக்டும் ஆகிடலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இயற்கையோட கனெக்ட் ஆகும்போதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையில்லாத டிசீஸ், நம்மளுக்கே இம்யூனிட்டி வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ தேவையில்லாத டிசீஸ் வந்து நம்மளை ஈஸியாக வந்து என்ன ஆகுதுன்னா அட்டாக் ஆகவே ஆகாது அப்படிங்கிறது தான் இவருடைய விஷயங்கள். தென் அந்த அன்வான்ட் நிறைய நம்ம வந்து டேஸ்ட்டை பேஸ் பண்ணி நம்ம நிறைய அன்வான்ட் ஃபுட்டு சாப்பிடும்போது நம்ம வந்து நம்மளோட ஹெல்த்தை மட்டும் ஸ்பாயில் பண்ணிக்கல, நம்ம ஈஸியாக வந்து சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு நரமுடியெலாம் வந்துடும். ஸோ அந்த இளமையும் நம்ம வந்து தொலைச்சிட்ருக்கோங்கிறது தான் உண்மை. ஸோ நம்ம இளமையாகவும் இதில் இருக்கலாங்கிறதையும் அவர் தெளிவாக கொடுத்துருக்கிறாரு. ஸோ இதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபுட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சாதா வகைகளுக்கோசரம் அவுல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரைஸை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அவுலை வந்து நம்ம வந்து இவ்வளோ குறிப்பிட்ட வகையில் நிறைய டைப்ஸ் ஆஃப் அவுல் இருக்குது. ஒவ்வொரு அவுலும் எவ்வளோ நேரத்தில் ஊற வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாம்பார், குழம்பு வகைகள், கூட்டு வகைகள், சாஸு, சட்னி, தொக்கு, ஊறுகாய், தின்பண்டங்கள், பானங்கள்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வகைகள் வந்து இதில் இருக்குது. கீரு, பாயாசம், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் இருக்குது. அதை எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்காக நான் ஒரே ஒரு ஆம்லா சாஸ் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ ஆம்லா சாஸ், நாட்டு நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஒரு 5 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் தேங்காயை வந்து நல்லா துருவல் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் தேன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராமு, தேங்காய் வந்து 2 கைப்பிடி, அண்ட் தென் முந்திரி பருப்பும் உலர் திராட்சையும் 50 கிராம் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நாட்டு நெல்லிக்காய் வாஷ் பண்ணி நம்ம அதை வந்து நல்லா துருவி அதை வந்து மிக்சியில் வந்து நல்லா அரைச்சிட்டு இந்த தேங்காயையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா அதையும் வந்து ஒரு 2 டைம் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிற இந்த முந்திரி, உலர் திராட்சை, தேன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவைப்படுதோ கொஞ்சம் முன்ன பின்ன அதிகமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு 50 கிராம்ங்கிறது இதோடைய இது. சில பேர் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க, அதுக்கு வந்து நீங்கள் சேர்த்திக்கலாம். ஸோ சேர்த்திட்டிங்கன்னா இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் இதுதான் ஆம்லா சாஸ். ஸோ இதை வந்து நீங்கள்
டெய்லியும் வந்து மார்னிங் ஏர்லி மார்னிங் நீங்கள் எடுத்துக்கும்போது ஸோ எப்பயுமே வந்து உங்களுடைய இளமை வந்து இருக்கும். அதாவது கொஞ்சம் இயர்ஸை வந்து தள்ளி போடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேர் ஃபால் குறையும். தென் இளநரை வந்து அவாய்ட் பண்ணலாம். மலச்சிக்கலும் இதில் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து இது மட்டும் கிடையாதுங்க. ஃபுட்டில் எல்லா டைப்ஸுமே எல்லா வகைகளுமே ரொம்ப ஈஸியான முறையிலையும் அதுவும் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கான ரகசியமே இயற்கை உணவு தான் அப்படின்னு வந்து டாக்டர் ப்ரூவ் பண்ணுறாரு. இதுக்கு வந்து அவர் உங்களுக்கு ஒரு சாம்பிளே சொல்கிறாரு. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. தென் 1 வீக் வந்து நோ ஆயில் நோ பாயில் வித்தவுட் எதுவுமே இல்லாமல் நீங்கள் குக் பண்ணி 1 வீக் கழித்து உங்களுடைய ஃபோட்டோஸாக எடுத்து பாருங்கள். ஸோ அந்த 1 வீக்லையே அந்த 10 டேஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சேஞ்சஸ். அதாவது நீங்கள் ரொம்ப புத்துணர்ச்சியாக அடைவீங்க, ரொம்ப சுறுசுறுப்பாக ஆவீங்க, ரொம்ப ஆக்டிவாக வந்து செயல்படுவீங்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் பாடியில் நிறைய சேஞ்சஸ் வந்து நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணலாம். தென் உங்கள் ஃபோட்டோவே அது வந்து ஷோ பண்ணும் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள்ஸோட அவர் வந்து சொல்கிறாரு. தென் வந்து நிறைய குழந்தைங்கள் வந்து பார்த்திங்கன்னா கீரையை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. தென் மேக்ஸிமம் வந்து வேலைக்கு போகிற எல்லாருமே வந்து அதை கீரையை வந்து அதோடைய டைமிங் வந்து அதை கரெக்டாக குக் பண்ணி அதை பறித்து டைமிங் அதிகரிக்கிறதுனால அதை நான் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கு கீரை பொடிகள் வந்து எப்படி தயாரிக்கணும், அதை எந்தெந்த மாதிரி பொடிகள் எந்தெந்த மாதிரி நம்ம ஆக்சுவலி உங்களுக்கு என்னென்ன டிஃபெக்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பொடிகளும் வந்து இவர் கொடுத்துருக்காரு. அதை நீங்கள் எடுத்துகிட்டு அதை ஒரு ஸ்பூன் நீங்கள் வந்து மார்னிங் சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா கூட உங்களுடைய அந்த ஃபுல் குவான்டிட்டி அந்த இது வந்து உங்களுக்கு 90% ரீச் ஆயிரும். அந்த சத்துக்கள் வந்து ரீச் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. தென் இதெல்லாமே நம்ம பார்த்துட்டோம் ஓரளவுக்கு. இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபுட் இருக்குது. கிட்டத்தட்ட 200 வகையான ஃபுட் இருக்குது அப்படிங்கிறதையே என்னென்ன வகைகள்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதில் ஒரு சாம்பிள் மட்டும் சொல்லியிருக்கேன். தென் இதில் வந்து நீங்கள் எப்படி வந்து ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன வழிமுறைகள் வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். என்னென்னா நீங்கள் ஒரு காய்கறிகளோ பழங்களோ நீங்கள் எடுக்கும்போது அதை எப்படி வாஷ் பண்ணுறீங்கன்னா வந்து வாட்டரில் நல்லா இது பண்ணிவிட்டு லெமன் வந்து ஒரு 2-3 ட்ராப்ஸ் விட்டுட்டு நீங்கள் அதை வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. ஏன்னா வெளியில் வந்து நம்ம எவ்வளோ மாசுத்தன்மை அடைஞ்சிருக்கோம்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் மெயினாக அப்படிங்கிறாரு. ஸோ நம்ம வந்து ஆயிலில் இதெல்லாம் பாயில் பண்ணி குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா டியூரேஷன் எடுத்துகிட்டு அதில் வந்து புளிப்புத்தன்மையெல்லாம் ஆட் ஆகிறனால தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் டிசீஸ் வந்து அட்டாக் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த இயற்கை உணவுலையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சமைச்சோன்னையும் எந்த ஃபுட்டாக இருந்தாலும் சமைச்சோன்னையும் வந்து உடனே சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது. அதை வந்து கேரி அவுட் பண்ணிட்டு போகாமல் நீங்கள் மேக்ஸிமம் அந்தந்த டைம்க்கான ஃபுட்டை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றது வந்து ரொம்ப நம்ம இயற்கையை வந்து ரொம்ப அதாவது டக்குன்னு சார்ந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா அந்த சால்ட் நிறையா அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எலுமிச்சை சாறு அந்த மாதிரி கலந்துக்கலாம். நம்ம அவுள் வந்து குக் பண்ணி நம்ம சாப்பிடும்போது எலுமிச்சை சாறு சார்ந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து அது உப்பு தன்மை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும். இல்லை உப்பு தான் எனக்கு நீடட் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்து உப்புக்கள் வந்து சேர்த்துக்க சொல்கிறாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து அந்த தேவையில்லாத அந்த ஃபேட்னஸ்லாம் வந்து குறைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஃபுட்டை இயற்கையாக ப்ரிப்பேர் பண்ணும்போது அதாவது நிறையா ஆயில் பாயிலெலாம் இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் வந்து இத்தனை டைம் தான் சாப்பிட்ணும் அப்படின்லாம் கிடையாது. எப்பப்பெல்லாம் பசிக்குதோ அப்பப்போல்லாம் வந்து நீங்கள் அந்த ஃபுட்டை வந்து சாப்பிட்லாம். ஏன்னா வந்து இதில் எந்த டயட்டும் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஸோ இதனால் வந்து உங்களுக்கு அந்த டியூரேஷன் செட் பண்ணுறது அதெல்லாம் தேவையில்லை. ஸோ எந்த டைமில் எந்த இடத்துல எப்போ வேணாலும் பிகாஸ் பாயில் இல்லைல்ல, அதனால் நீங்கள் எந்த டைமில் வேணாலும் சாப்பிட்லாம். நிறையா ஆயில் ஊற்றி நிறையா பாயில் பண்ணி நம்ம நிறையா நோயில் வந்து சிதைஞ்சது தான் வந்து அதிகம். இதுக்கு முன்னாடி நம்ம அப்படி தான் சாப்பிட்ருக்கோம். அது நம்ம எந்த சேஞ்சஸும் ஃபீல் பண்ணதில்லை. ஸோ ஒரு சின்ன சேஞ்ச் ஓவர் இந்த நோ ஆயில் புக்கை நம்ம வாங்கி இதில் வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபுட் இருக்குங்கிறத உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை நீங்கள் சூஸ் பண்ணி அதை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய சேஞ்சஸ் நல்லா ஃபீல் ஆகும். நோ ஆயில் நோ பாயில் அப்படிங்கிற இந்த புக் மூலயமா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியறதும் இல்லாமல் நம்மளோட ஹெல்த் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்கிறது வந்து என்னுடைய நம்பிக்கை. ஸோ அதனாலேயே நான் மெயினாக இந்த புக்கை வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நியூ புக்கோட சூப்பரான வியூவோட உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் ஸ்டே டியூன்ட் வித் ஜி வினோதினி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.